இப்போ சால்வ் பண்ணணும்னா அதே டைப் ப்ராப்ளம் தான் இருக்கும். இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்க. என்ன இருக்குது? இந்த வெலாசிட்டிஸ் ஆஃப் பார்ட்டிகல் அலாங் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் சேம் ஃபிக்ஸ்டு ஆரிஜின் ஆர் ஏ அண்ட் டி. அதில் வந்து இதுக்கு முன்னால் சால்வ் பண்ண ப்ராப்ளத்தில் வந்து என்ன கொடுத்தாங்க? லேம்டா அந்த மாதிரி தீட்டா இங்கே ஏ பி மட்டும் இருக்குது. கொஸ்டின் ஃபைண்ட் த பாத் அண்ட் ஆக்சலரேஷன் அலாங் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ். அங்கே என்ன செஞ்சோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிவன் போட்டு இருக்க டேட்டாவை எடுத்து வெலாசிட்டிஸ் ஆஃப் பார்ட்டிகல் அலாங் ரேடியஸ் வெக்டர். அலாங் ரேடியஸ் வெக்டர் என்னது? ஆர் டாட்டா given போட்டு எடுத்தீங்க. ஆர் டாட் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏ வா ஏ ஏ. அடுத்து என்னது? பெர்பெண்டிகுலர் ரேடியஸ் வெக்டர் ஆர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டி. இதை நம்ம எப்படி எழுதிருப்போம்? dr by dt which is equal to a போட்டுருக்கோம். இதை எப்படி எழுதிருப்போம்? r into theta by dt is equal to b ன்னு எழுதிருப்போம். இதை ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2. 1 2 ஆல டிவைட் பண்ணனும். 1 2 டிவைட் பண்ணனும். டிவைட் பண்ணா we get dr by dt divided by r into dt divided by dt. right hand side என்னது? a by b மட்டும் வரும். dt கேன்சல் ஆயிடும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? நம்ம வேரியபிள் செப்பரேட் யூஸ் பண்ணிருக்கோமா? அதானே செஞ்சிருக்கோம். வேரியபிள் செப்பரேட்னா இங்க ஆல்ரெடி dr by r அங்க இருக்கறதால இத மட்டும் இங்க ஷிஃப்ட் பண்ணிடுவோமா? இத மட்டும் இங்க பண்ணோம்னா d dθ. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இன்டகிரேஷன் பண்ணுவோம். இன்டகிரேஷன் அப்ளை பண்றப்ப 1/r ன்னு இருக்கும். இத இன்டகிரேட் பண்ணோம்னா we get log r. இந்த சைடு a by d ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். இத ஃப்ரண்ட்ல எடுத்துருவோம். தீட்டா மட்டும் சரி dθ அதுல இருக்கு a by d of dθ. இத இன்டகிரேட் பண்ணா தீட்டா. So a by d of theta வா plus ஒரு கான்ஸ்டன்ட். plus ஒரு கான்ஸ்டன்ட் c. என்ன ஏதோ ஒரு a ஓ log c. ஏன் log c போடுறோம்னா இங்க log இருக்கு சார். log c. உங்களுக்கு தெரியும் என்னது? log நம்ம எப்படி கேன்சல் பண்றது? எக்ஸ்போனன்ஷியல் e பவர் log r is equal to இங்க e பவர் a by b theta plus e பவர் log c இது கேன்சல் ஆயிடும். அது இப்போ நமக்கு இங்க r மட்டும் வந்துருமா? இதுல e power a by b theta plus c மட்டும். இந்த பாத்து பாருங்க. இது எப்படி இருக்குன்னு பாத்துனாலே அந்த r வேல்யூ சில டைம் இந்த இடத்துல 1/r கூட வரலாம். லாஸ்ட் ப்ராப்ளத்துல வந்து 1/r நம்மளுடைய நேம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் r ரைட் சைடு. இங்க ரைட் சைடு பாருங்க e பவர் சம்திங் வந்துருச்சு. e பவர் சம்திங் வந்துட்டா என்ன சொன்னாங்க? ஈக்விஆங்குலர் ஸ்பைரல். இந்த பாத்து பேர் ஈக்விஆங்குலர் ஸ்பைரல். இப்போ லாஸ்டா இதுக்கு முன்னால சால்வ் பண்ண ப்ராப்ளத்துல நம்ம அப்படி இருக்கு. அது வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம பாத்து மட்டும் எழுதிடுறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம்? ஆக்சலரேஷன். இது முடிஞ்சு ஆக்சலரேஷன் அலாங் ரேடியஸ். அதுக்கு என்ன ஃபார்முலா? அலாங்ங்கிறது r double dot minus r theta dot square. இது r double dot ங்கிறது என்ன எழுதிருக்கோம்? dr dot by dt minus r theta dot வேல்யூ எதுவும் இருக்கா? இதுல இருக்கு. that's b by r சார். அதானே b by r whole square. b by r whole square. அடுத்த ஸ்டெப்ல b square by r square வரும். और r கேன்சல் பண்ணிடலாம். b square by r மட்டும் வரும். அடுத்து என்ன செய்யணும்? r டாட் உடைய வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். ये सर r dot value r dot value a வா? yes sir. dA by dt minus b square by r. இங்க என்ன வரும்? ஃபர்ஸ்ட் dA by dt அப்ப
டிங்கிறது என்னது கான்ஸ்டன்டா? Constant, sir. அப்போ அங்கே என்ன வரும்? இது அப்படியே வச்சுட்டு b மைனஸ் b ஸ்கொயர் பை r மைனஸ் பி ஸ்கொயர் அது மட்டும் தான் சொல்லுங்க. இது 0 ஆயிரும். Zero ஆயிரும். ரீசன் வந்து a வந்து Constant. கான்ஸ்டன்ட். மைனஸ் பி Minus b square. ஸ்கொயர் அவ்வளவுதான். அடுத்து அடுத்து வந்து perpendicular. Actual perpendicular radius ஃபார்முலா என்ன? 1/r 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 d r r square theta அவ்வளவுதானா? r square theta இது எப்படி எழுதலாம்? 1/r அப்படியே எழுதிட்டு r square theta டாட் இருக்கா? இல்ல theta சார். r டீட்டா டாட்டுக்கு மட்டும் b/r theta B R டாட் b/r r வரும் கேன்சல். r இங்க வந்து இது வரும்ல 1/r d by dt. அது எப்படி வரும்னா r d R d UV டிஃபரன்ஷியேஷனா ஆமா சார். இங்க d வந்து கான்ஸ்டன்ட் தானே? Constant, sir. அது வெளிய எடுத்துடலாம்ல? இல்ல வெளிய எடுத்துட்டோம்னா d/r d/r b/r d by dt இத வந்து நம்ம என்ன போட்டுருவோம்? r டாட் R dot. r டாட் உடைய வேல்யூ A. a சார். சோ ab/r இதுதான் என்னது Action perpendicular.